ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 29ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது, பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்க உள்ளார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கும்பராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஜூலை 29ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய வழிபாடுகள்லாம் செய்து வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய தாக்கங்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான வழிபாடு செய்யணும், எந்த தெய்வங்களை வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பௌர்ணமியானது பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. ஆடி மாதம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா பெண் தெய்வங்களை தான் வழிபாடு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மாரியம்மன், காளியம்மன் இந்த மாதிரி பெண் தெய்வத்தை வழிபாடு செய்வது மட்டும் இல்லாமல் சிறப்பு பூஜைகள்லாம் செய்வாங்க ஆடி மாதத்தில். அதாவது பார்த்திங்கன்னா அம்மனுக்கு கூழ் காய்ச்சி ஊற்றுவது, அதே போல் ஆடி பூரம் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா வரும். ஸோ இப்படி சிறப்பு வழிபாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் செய்து வருவாங்க. பௌர்ணமி நாளில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஒரு வேண்டுதலை வைத்தாலும் அது அப்படியே நடக்கும்னு கூட சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளில் பார்த்திங்கன்னா இந்த கிரக மாற்றங்களினுடைய பேச்சுகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பார்த்திங்கன்னா இப்பொழுது தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரித்து வருகின்றார். எனவே பொருளாதார பற்றாக்குறைகளானது உங்களுக்கு ஏற்படும். குடும்ப சுமைகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்க கூடுங்க. கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற இயலாது. உடல் நலத்திலும் சிறு சிறு தொல்லைகளானது ஏற்பட்டு அகலும். 7.5 சனியில் உங்களுக்கு குடும்ப சனியினுடைய ஆதிக்கங்களானது நடைபெறுகிறது. எனவே குடும்பத்தில் சுப செலவுகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. பிள்ளைகளினுடைய கல்யாண கனவை நினைவாக்க எடுத்த முயற்சிகள் பலனை கொடுக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வத்தையும் காட்டுவீர்கள். உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ரம் பெற்றிருப்பதனால சனிக்கிழமை தோறுமே பார்த்திங்கன்னா விரதங்களை இருந்து சனி பகவானை வழிபாடு செய்வது மட்டும் இல்லாமல் இந்த அம்மனுடைய வழிபாடும் கூடுதலாக செய்துக்கோங்க. உங்களுக்கு சிறப்பு பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கடக ராசிக்கு பார்த்திங்கன்னா புதன் செல்ல இருக்கிறாரு. எடுத்த முயற்சிகள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கடகராசிக்கு புதன் செல்ல இருப்பதனால உங்களுக்கு அவர் பார்த்திங்கன்னா அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அவரோட உச்ச குருவும் இணைந்து சஞ்சரிப்பதனால நல்ல ஒரு சந்தர்ப்பங்களானது உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலைகளானது கிடைக்கும். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகங்களும் உண்டு. தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை இணைத்து கொள்ள முன்வருவீர்கள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகளானது கிடைக்கக்கூடும். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வங்களானது பார்த்திங்கன்னா பூர்த்தியாகுங்க. பாக பிரிவினைகள் மிக சுமூகமாகவே முடிந்து உங்களுக்குரிய பங்கானது பார்த்திங்கன்னா கைக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம். கட்டிடம் கட்டுவது, கட்டிடம் வாங்குவது பற்றிய சிந்தனைகளுமே உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்லும் போது உடன்பிறப்புகளினுடைய ஒத்துழைப்புகளானது கிடைக்கக்கூடும். கடன் சுமைகளானது பார்த்திங்கன்னா படிப்படியாகவே குறையும். எதிர்காலங்கள் பற்றிய மன பயங்களும் அகலுங்க. அதே போல் வியாபார போட்டிகளானது விலகும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியானது கைகூடி வரும். அதே போல் உடன்பிறப்புகளினுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய திருமணங்களை நீங்கள் முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களை பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள். கடமையை செவ்வன செய்து வெற்றியும் காணக்கூடிய நேரங்கள் இது. தாண்டி சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு அது கைகூடும் அப்படின்னு சொல்லலாம்.
அதே போல் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு வந்து செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கே நீச்சம் பெறுகின்றார். உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் இப்பொழுது நீச்சம் பெறுவது நல்லதல்ல. உங்களுடைய தாய் வழியினுடைய ஆதரவும் பெற்றோர்களினுடைய வழி ஆதரவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைய தொடங்கும். குடும்ப பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் தலை தூக்கலாம். எதிலுமே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நிலையான ஈடுபாடானது உங்களுக்கு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். உறவினர்களையும் உடன்பிறப்புகளையுமே கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நேரங்கள் இது. சொத்து பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தலை தூக்க வாய்ப்புகள் உண்டு. துணிவும் தன்னம்பிக்கையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைய தொடங்கும். ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு போட்டிகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பங்குதாரர்களால் தொல்லைகளானது உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரங்களானது கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியரினுடைய ஆதரவானது கிடைக்கக்கூடுங்க. பெண்களுக்கு செலவுகளும் அதிகரித்தாலுமே அதற்கேற்ற வரவுகளானது வந்து சேரும். உறவினர்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் இரத்தக்காரகன் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால வேலை பலுவானது அதிகரிக்குங்க. உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஆதாயங்கள் இல்லை என்ற ஒரு வருத்தங்களானது மேலோங்கும். திடீரென வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வெளியூர் பயணங்களானது ஏற்படுங்க. உடன் இருப்பவர்களுடன் ஒற்றுமையற்ற நிலைகளானது உண்டாகும். சிலருக்கு உடல்நிலையில் சிறு பாதிப்புகளானது தோன்றி விலகக்கூடுங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய செவ்வாயினால் மனக்குழப்பங்கள் அடையும். தேவையற்ற சிந்தனைகளானது மேலோங்குங்க. குடும்பத்திலும் ஒற்றுமை என்பது இல்லாமல் போகும் என்றாலுமே புதன் சத்ரு ஜெயஸ்தானத்திற்கு மாறும் பொழுது அது தேவைக்கேற்ற ஒரு பணம் உங்களுக்கு வரும். நெருக்கடியை ஏற்படுத்தி வந்த கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர்கள். குடும்பத்தினர்களினுடைய தேவையும் நிறைவேற்றுவீர்கள். வெளி வட்டாரத்திலும் உங்களுடைய செல்வாக்கானது உயரக்கூடும். புதிய பொருட்கள் சேரும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்குமே எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகும். திட்டமிட்ட வேலைகளானது நடந்தேறுங்க. அதே போல் சப்தமஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் சஞ்சரிப்பதனால் எதிர்பாலினத்தவரோட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓரடி நீங்கள் வந்து விலகி தான் இருக்கணும். விலகி இருப்பது தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன்கள் வந்து கிடைக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் உள்ள சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரிப்பதனால பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திட்டமிடுவீர்கள் என்றாலுமே உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஆதாயமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். நண்பர்களாக நினைத்து பழகியவர்களும் உங்களுக்கு எதிராகவே வந்து மாறுவர். குடும்பத்திலும் நிம்மதி என்பது இல்லாமல் போகுங்க. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன மனஸ்தாபங்களானது தோன்றி மறையும். இந்த நேரத்தில் ராசிநாதன் சனி வக்ரம் அடைந்திருப்பதனால ஏழரை சனியினுடைய பாதிப்புகளானது விலகக்கூடும். ஆரோக்கியங்களானது உங்களுக்கு மேம்படுங்க. திடீர் வாய்ப்புகளானது தேடி வரும். மனதில் இருந்த பயமானது போகுங்க. சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு நோய்கள் நொடி பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடி இல்லாமல் பிரச்சனை வம்பு வழக்குகள் என்பதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கும். ஆத்மகாரகன் சூரியன் சஞ்சாரங்கள் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால உங்களுடைய செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும். எடுத்த வேலைகளை முடித்திடக்கூடிய ஒரு நிலைகள் உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு அடுத்தபடியாக புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து நடக்க இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நிதானத்தோடு செயல்படணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாறுபடுது. நாணக்காரகன் வந்து பார்த்திங்கன்னா நாணக்காரகன் குரு வந்து இப்போ இந்த நேரத்தில் அஸ்தனம் அடைந்திருப்பதனால செயல்களில் தடுமாற்றங்கள் இருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனங்கள் தடைபடும். யோசிக்காமல் சில வேலைகளை எடுத்து அதனால் சங்கடத்திற்கு ஆளாவீர்கள். களத்திரகாரகன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உங்களுடைய மனதில் சஞ்சலமும் சபலமும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதுடன் இந்த நேரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்தில் குறைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால முடிந்தவரை எதிர்பாலினத்தவரை விட்டு ஒதுங்கி இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். புதிதாக அறிமுகம் ஆகக்கூடிய யார் மீதுமே இந்த நேரத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவு மனப்பான்மையோடு இருங்க. அந்த நிலையின்மையும் வேலையின்மையும் குடும்பத்தினரிடம் கூறி ஆலோசனை பெற்று அதன்படி செயல்படுவதனால உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள் தலைக்கு வந்தது தலைப்பாக்கையோடு போனது போல் வந்து இருக்குங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.